யானையை காட்டின் ஆதார உயிர் என்று நாம் பேசுகிறோம், அனைவரும் ஒப்புக்கொள்ளுகிறார்கள். யானைகளை பற்றியான பேச்சு, யானைகளை பற்றியான கேள்விகள், யானை வாழ்க்கையை தெரிந்து கொள்ளுகிற ஆர்வம் எல்லாம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலமாக மக்கள் மத்தியில் அதிகரித்திருப்பதற்கு காரணம், இயற்கையாளர்கள் ஏதேனும் ஒரு வகையில் யானையை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். நாம் யானையை காட்டின் ஆதார உயிர் என்று சொல்வதற்கு காரணம், இந்த காடு வறட்சியில் 3 மாதம் தகித்து போகும். அதுவும் இந்த முல்லை நிலம் என்பது வறட்சியால் ஒரு 3 மாதம் தகித்து போகிற போது தாவர உண்ணிகளுக்கான சாப்பாடு என்பது கீழே இருக்காது. எல்லா புல்லும் செடியும் பூடும் காய்ந்து போகும். தாவரத்தையே சாப்பிடுகிற காட்டு மாடுகளும் கடமான்களும் புள்ளி மான்களும் இங்கு ஏராளமாய் தெரிகிறது. இவைகளுக்கெல்லாம் சாப்பாடு இருக்காது. இவையெல்லாம் யானையின் பின்னாடி அப்போது தெரியும். யானைகள் மரக்கிளைகளை அப்போதுதான் கவனிக்க தொடங்கும். எந்த மரக்கிளைகள் சூரிய ஒளி அடர்த்தியாக இருக்கிறதோ, சூரிய ஒளி மண்ணில் படாமல் எந்த கிளைகள் மூடி இருக்கிறதோ, கீழே நிழலை தருகிறதோ, அந்த கிளைகளை கவனித்து கவனித்து அவையெல்லாம் முறித்து கீழே போட்டு தானும் சாப்பிட்டு விட்டு தனக்கு பின்னாடி வருகிற காட்டு மாடுகள் கடமான்கள் மான்களுக்கும் அவை சாப்பாடு போடுகிறது.